இன்றைக்கி சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதிலுரையை சரி அவர் 9:30 மணிக்கு அவர் ஆரம்பித்தார். அவர் பேசுவதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வழக்கம் போல் பிரச்சாரங்களில் பேசுகிற மாதிரி இந்த சினிமா பாணியில் தன்னுடைய ரெடி செய்யப்பட்ட அந்த டயலாகுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு சில தவறான தகவல்களை உண்மைக்கு மாறான தகவல்களை அவையில் பதிய வைக்கிறதுக்கான அந்த வேலையை ஆரம்பித்தார். உடனே நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்துச்சு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்னு கேட்டேன். பாயிண்ட் ஆஃப் ஆர்டருங்கிறது அவர் சொல்கிற ஒரு விஷயம் தப்பு, ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஆனால் சபாநாயகர் எங்களை அனுமதிக்கலை. நேற்று நான் பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவராக நான் பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் நேற்று எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனால் பல அமைச்சர்கள் எந்திரிச்சு பல முறை குறுக்கிட்டு பேசினாங்க. சொன்னதே திருப்பி பேசினாங்க. ஒரு அமைச்சர் நாங்கள் பேசி முடித்து வீட்டுக்கு போன சபாநாயகர் அவை நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அது வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் இன்னொரு அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார், பதில் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் நேற்று நாங்கள் வீட்டுக்கு போய் தான் நாங்களே தொலைக்காட்சி மூலமாக பார்த்தோம். இப்போ நான் நேற்று பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோடு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லும்போது அது வெம்பிட்டு தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு எந்த ஆதாரத்தில் முதலமைச்சர் பேசினார், ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னா எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனால் சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சார். முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்றைக்கி சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்றைக்கி மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எந்திரிச்சு வாய் திறக்காத முதலமைச்சர் இன்றைக்கி ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு வந்துட்டு இன்றைக்கி அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நடந்தாலும் திமுக மேலே பழி போடுறதையே ஒரு பழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. அதனால தான் ஊடகங்கள் மூலமாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, நேற்று நான் பல கேள்விகளை வச்சுருந்தேன். சிலவற்றை மட்டும் இங்கே மீண்டும் கேட்க விரும்புகிறேன். ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது இதுதான் மரபு மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தும், இறுதியாக நிகழ்ச்சி முடியும் போது இறுதியாக தேசிய கீதமும் பாடுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை ஆளுநர் வரும்போது மரபு மீறப்பட்டு 2 முறை ஏன் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்புன்னு என்ன கேட்டாங்க. சொன்ன தப்பு கிடையாது தான், வாழ்த்துக்கள், தமிழ்த்தாய் முதல்ல பாடிட்டீங்க. ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது தப்பு. தமிழ்த்தாயே 2 முறையோ 3 முறையோ நீங்கள் ஒழிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு என்ன விதமான காம்ப்ரமைஸ் அடைஞ்சிருக்கீங்க நீங்களும் ஆளுநரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தார், அப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. ஆனால் ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க.
பல சாதனைகள் செஞ்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாபனான்னு இஷ்டத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல், முறையான பதில் இல்லாமல் என்னென்னமோ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் அவகாசம் கேட்குறாங்க. அதையும் தூக்கி திமுக மேலே பழியை போட்டுட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்கிறாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு திருவள்ளூரில் காலைல தொலைக்காட்சியில் பார்த்தா திருவள்ளூரில் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த விவசாயிகள் போராட்டத்தை திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்கள் அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. சரி, நாங்கள் பண்ணலை, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 40 நாளில் உங்களுடைய காவல்துறை எதை கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரே நாளில் 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நேற்று சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்றாங்க. ஆதாரம் கையில் வச்சுருக்கிறேன், ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்.